டெக்ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது நம்ம சேனல்ல ஆக்ரோ ஓரல் இரிகேட்டரோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம சாப்பிட்ட பிறகு இந்த கம்ஸ்ல எல்லாம் போயிட்டு டர்ட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போய் அடைச்சிக்குது. நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போனா அவங்க ஃபர்ஸ்ட் பண்ற வேலைனா இந்த இரிகேட்டரை யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா கிளீன் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த நம்ம வீட்ல இருந்தே பண்ணலாமா? டென்டிஸ்ட் கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் கிளீனிங்க்கு நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். நிறைய டென்டிஸ்டே வந்து இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க. இன்னைக்கு எப்படி வந்து அந்த ஓரல் இரிகேட்டரை யூஸ் பண்ணி நம்ம கம்ஸ்ல இருக்க அந்த அழுக்கெல்லாம் எடுக்கலாம். இப்போ அனிமேஷன்ல நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம என்னதான் பிரஷ் பண்ணாலும் டர்ட் வந்து ஃபுல்லா போகாது. அதை யூஸ் பண்ணி நம்மளோட பல்ல இருக்கிற அந்த அழுக்கு எல்லாத்தையும் நம்ம ஈஸியா வந்து வீட்லயே கிளீன் பண்ணலாம். அதை பத்தின ஃபுல் டெக்னிக்கல் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். நான் உங்க கார்த்திக். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அமேசான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ ஆஃபர் பிரைஸ் போயிட்டு இருக்கு. இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இந்த அகரோ அல்ட்ரா போர்ட்டபிள் ஓரல் இரிகேட்டர் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். டென்டல் பிளேகு, ஃபுட் டெப்ரிஸ், டென்டல் இம்ப்ளான்ட், ப்ளீடிங் கம்மு, டென்டல் பிரேசஸ், பேட் பிரீத் எல்லாத்தையும் வந்து இதை வச்சு ரெக்டிஃபை பண்ணலாம். 4 கிளீனிங் மோட் இருக்குது. நார்மல், சாஃப்ட்டு, பல்ஸு, அதுக்கப்புறம் கஸ்டமு 3 வாட்ஸ்க்கான அந்த பவர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் சர்வீஸ்க்கு இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேசபிள் 2 ஸ்டாண்டர்ட் நாசல் 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறாங்க. இது வந்து IPX7 வாட்டர் ப்ரூஃபு, ரொட்டேட்டபிள் நாசல் தான். 360 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். 99% உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் அந்த அட்டாச்சபிள் 2 ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, பவர் கேபிள். மெயின் யூனிட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, இதை அட்டாச் பண்ணிவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். திருப்பி உள்ளே போடுறது நீங்கள் ஜஸ்ட் அழுத்தினீங்கனால வந்துடும். ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு பாருங்கள் மோட்ஸை வந்து மாற்றுறதுக்கு. இது வந்து ஆன் அண்ட் ஆஃப். இதுதான் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வாட்டர் பியூரிஃபையர் குடிக்கிற தண்ணி கூட ஊற்றிக்கலாம், இல்லை குழா தண்ணி கூட ஊற்றிக்கலாம். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது கூட மவுத் வாஷ் கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணால் கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அன்பாக்சிங் இவ்வளோ தான். ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். எப்படி சார்ஜ் பண்ண சொல்லிடுறேன். பவர் கேப் இருக்குது. பவர் கேப்பை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் கேபிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை பிளக்இன் பண்ணி இந்த பக்கம் வந்து நீங்கள் பிளக்இன் பண்ணிடுங்க. அந்த பக்கம் USB இருக்குது. அது எந்த சார்ஜில் வேணாலும் போட்டாலும் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட் இண்டிகேட் ஆகும். ஃபுல் சார்ஜ் ஆக 4 ஹவர்ஸ் எடுத்துக்கும். 15 டேஸ் வரைக்கும் நம்ம கார்ட்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணிட்ட பிறகு கேப்பை திருப்பி போட்டு வைங்க. வாட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு 200 ml கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. வாட்டர் பியூரிஃபையர் வாட்டரை வந்து நான் யூஸ் பண்ண சொல்லுவேன். நீங்கள் கேப் வாட்டர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஃபுல் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அந்த நாபை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஆன் பண்ணிவிட்டேன். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் மோட். ஸோ நார்மல் மோடில் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஜெட்டு வருது பாருங்க வெளியே. 360 டிகிரி வரைக்கும் நம்ம நாசல் ரொட்டேட் பண்ணிக்க முடியும்.